ஹாய் மக்களே, வெல்கம் டு ஆனந்தி வைரல் அப்டேட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரோகிணியும் வித்யாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ரோகிணி வழக்கம் போல் வித்யாவோட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலான்னு திங்க் பண்ணுறாங்க. சரி விடு, நீ ரொம்ப டென்ஷனாக இருப்பேன், நான் அப்போ எனக்கு ஜூஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறாங்க வித்யா. ஏண்டி உனக்கு என் நிலைமையை பார்த்தா கிண்டலாக இருக்கா? இல்லைடி, சீரியஸாக தான் சொல்கிறேன். இந்த முத்து எப்படியாவது இந்த உண்மையை கண்டுபிடிச்சிருவான். சும்மா இருந்தாலே முத்து கண்டுபிடிச்சவர். உன் புருஷன் போய் தேவையில்லாமல் முத்து மேலேயே பழி போட்டு வச்சுருக்காரு. இதெல்லாம் தேவையா உன் புருஷனுக்கு? அதுதான் இந்த முத்து வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாதனால தான் முத்து என் வாழ்க்கையில் வந்து பிரச்சனை பண்ணுறான். எப்போ பாரும் இனி இது நடக்காமல் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுதான் மெயினாக அவங்க தம்பி பணத்தை திருடி இருக்கான்ல, அதை எப்படியாவது வெளியே கொண்டு வந்து தான் ஆகணும். அது தாண்டி நீ ஒரு தடவை ட்ரை பண்ணி போய் கட்டிலுக்கடியெல்லாம் விழுந்து உருண்டெல்லாம் பிறண்டியே, ஒன்றுமே நடக்கலையே. இந்த தடவை நான் பண்ண போகிறதில்ல, நீ தான் பண்ண போகிற, புரியுதா? இருந்து நானா? நீ என்ன பண்ணுற, நாளைக்கு முத்துவோட காரை புக் பண்ணுற, அதில் போகிற, மொபைல் ஆஃப் ஆகிடுச்சு முத்து, உங்கள் மொபைல் கொடுக்குறீங்களான்னு கேட்குற. நீ கேட்டால் கண்டிப்பாக கொடுத்துருவான். அதனால் நீ அதுலேருந்து வீடியோஸ் அனுப்பிக்க ட்ரை பண்ண. ஏண்டி அந்த முத்து கூட போய் என்ன கோத்து விட்றியா? எனக்காக இது கூட பண்ண மாட்டேன் வித்யா அப்படின்னு சென்டிமெண்ட்டாக தாக்குறாங்க ரோகிணி. ஏண்டி இந்த வீடியோ எப்படி வெளியே வந்துச்சுன்னு முத்து யோசிப்பான்ல, அவனுக்கு அந்தளவுக்கெல்லாம் யோசிக்க தெரியாதுடி. நீ அந்த மெசேஜ் அனுப்பிட்டு அவன் ஃபோனை டெலீட் பண்ணிவிடு. அவன் அந்தளவுக்குலாம் எதுவும் யோசிக்க மாட்டான், புரியுதா? சிங்கத்து வாயிலே கொண்டு போய் தலையை கொடுக்கணுமாடி, நமக்கு தேவையாடி அப்படின்னு சொல்லி வித்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் முழுசாக மாட்ட போகிறது மீனா தானே. பாவம் தானடி அவங்க. மீனாலாம் ஒன்றும் பாவம் இல்லைடி, அவங்களெல்லாம் பாவம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காது, சரியா? என் வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும்னா எனக்கு இதை விட வேறு வழி கிடையாது வித்யா, அது உனக்கும் தெரியும். விடிஞ்சதுமே முத்து வந்து கோயிலுக்கு வராரு. மனம் சொன்னார் இல்லையா, அந்த சாமியார் பார்த்தேன்னு அந்த கோயிலுக்கு வராரு. அந்த கோயிலுக்கு வந்துட்டு சுற்றி பார்க்குறம்போது ஒருத்தருக்கு, என்ன முத்து கோயிலுக்கெலாம் வரேன்னு ஒருத்தர் கேட்குறாரு. உனக்கு தான் சாமி நம்பிக்கை இல்லையா? ஏன்ப்பா கோயில் பக்கம்லாம் என்ன விஷயம் அவங்க? இல்லைன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி சாமி நம்பிக்கை இல்லை, இப்போல்லாம் எல்லா சாமியும் கும்பிட்றது தான். என்ன நீங்கள் தினமும் இந்த கோயிலுக்கு வருவீங்களான்னு முத்து அவரை கேட்குறாரு. ஆமாம்ப்பா, நான் தினமும் வருவேன். சரி, நேற்று சாயந்தரம் 4 மணிக்கு மேலே இங்கே ஏதோ சாமியார் வந்திருந்தாங்களா? ஆமாம், ஒருத்தர் இருந்தார் போடி சாமியார்னு சொல்லி. கோயில் கட்டுறேன், கும்பாபிஷேகம் பண்ணுறேன், பிரசாதம் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் உண்டியில் வச்சு காசு வசூல் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் கோயில் நிர்வாகம் பிடிச்சி கேட்டோடனே மாற்றி பதில் சொன்னார். அப்புறம் மக்களெல்லாம் பிடிச்சி அவர் அடித்து துவைச்சிட்டாங்க. சரி, அவரோட ஃபோட்டோ எதை வச்சுருக்கீங்களா? அவர் எப்படி இருப்பார்னு தெரியுமா? நானே அடிக்கும்போது வீடியோ எடுத்திருக்கேன், இரு அதை உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் காட்டுறாரு. முத்து பார்த்துனே ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. இவனா பண்ணா? ஏன்ப்பா முத்து உனக்கு தெரியுமா? தெரியும்ண்ணே, அவன் ஒரு ஃப்ராடுண்ணே, எனக்கு இவன் யாருன்னு தெரியும். சரிண்ணே, இவன் எங்கேயாவது வந்தானா அடுத்த தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்து யோசிக்கிறார், இவன் எதுக்கு பண்ணியிருப்பான் அப்படின்னு. அதுக்குள்ளே வித்யா கேப் புக் பண்ண மாதிரி கூப்பிடுறாங்க. வித்யா முத்து காரில் ஏறி போகிறாங்க. வித்யா வந்து ரொம்ப கேஷுவலாக முத்துக்கிட்டேன், நீங்கள் எத்தனை வருஷமாக கார் ஓட்டுறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பேசிகிட்டே போகிறாங்க காரில். திடீர்னு ஃபோன் வந்த மாதிரி எடுத்து சொல்லுடி அப்படின்னு பேசுகிறாங்க. அப்புறம் ஹலோன்னு சொல்லி ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆன மாதிரி சொல்லிவிட்டு முத்துக்கிட்டே கேட்குறாங்க, உங்கள் ஃபோனை கொஞ்சம் கொடுங்களேன், நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு தரேன்னு சொல்லி அவங்க முத்துக்கிட்டேருந்து ஃபோனை வாங்கிட்டு அந்த வீடியோ எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. பேச்சுவார்த்தை கொடுத்துட்டே இருக்காங்க. என்ன சாப்பிடுவீங்க, வந்து எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க, வீட்டுக்கு போவீங்களா, என்ன பண்ணுவீங்கன்னு பேசுகிறாங்க. அப்புறம் பார்த்தா நடுவில் வீடியோ கண்டுபிடிச்ச உடனே பார்த்தா மீனா ஃபோன் பண்ணிடுறாங்க. முத்து இருந்துட்டு, இருங்க நான் பேசிட்டு கொடுத்துறேன், ஏங்க எனக்கு வர ஃபோன் நீங்கள் எப்படிங்க பேசுவீங்க, கொடுங்க, அது மீனா தான் கூப்பிட்றா அப்படின்னு முத்து மீனா கிட்டே பேசிக்கிட்டே இருக்காரு. ஃபோனை வைக்க மாட்டுறாரு. மீனா உங்களுக்கு பிடிச்ச இடியாப்பமும் சிக்கன் கறியும் பண்ணியிருக்கேன், வாங்க சாப்பிட்லாம். ஏன் திடீர்னு? இல்லை புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சிட்டா கொள்ளு வச்சா சாப்பிடக்கூடாதுல்ல, அதனால தான் இப்பயே செஞ்சுட்டேன். சரி, உனக்கு வேறு ஏதாவது வேணுமா சொல்ல வாங்கிட்டு வாங்க. எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு வந்து மாவும் இல்லை, மாவு மட்டும் அரைக்கணும் இடியா கொழுக்கட்டைக்கு அப்படிங்கிறாங்க. சரி, நானே வந்து அரைச்சி தரேன் அப்படின்னு பேசுகிறாரு. சரி மீனா, என் கேபில் யார் வராங்க சொல்லு பார்ப்போம். யார்? தேவிகாவா? தேவிகாலாம் இல்லை, ஆனால் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. யாருங்க அது? வித்யா தான் வராங்க. ஓ, வித்யா தான் வராங்களா? யாரோ புக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அப்புறம் வித்யா தான் புக் பண்ணியிருக்காங்க. முத்து ஃபோனை வச்சுட்டு வித்யாட்ட சொல்கிறாரு, நீங்கள் சொன்ன இடம் வந்துருச்சு வித்யா, இறங்கிக்கலாம். என்னது, அதுக்குள்ளே நான் சொன்ன இடம் வந்துருச்சோம் அப்படின்னு வித்யா ஷாக் ஆகிடுறாங்க. முத்து வித்யாவை இறக்கி விட்டு போயிடுறாரு. வித்யா இறங்கிட்டு ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னடி எடுத்துட்டியா வீடியோ வேண்டி எனக்கு அனுப்பலை? இல்லைடி, நான் அந்த வீடியோவை பார்த்தேன். முத்துக்கு ஃபோனை நான் சார்ஜில் நம்ப வச்சு ஃபோன் வாங்கி அந்த வீடியோவை பார்த்து எனக்கு அனுப்புறதுக்குள்ள மீனா ஃபோன் பண்ணிட்டாங்கடி. முத்து என்கிட்டேருந்து ஃபோனை பிடுங்கிட்டாரு. சரி, அவன் பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோவை அனுப்ப வேண்டியது தானே. அதுதான் அவர் பேசி முடிக்கவே இல்லையா, அதுக்குள்ளே நான் இறங்குற இடம் வந்துருச்சே. நான் இறங்கிட்டேன்டி. ஏன்டி உன்னால் ஒரு வேலை கூட ஒழுங்காக செய்ய முடியாதா? நான் ட்ரை பண்ணேன்டி. ஆனால் ஒன்று சொல்ல வரகினி,
அவங்க 2 பேரும் எவ்வளோ நல்ல கப்புள்ஸ் தெரியுமா? உன்னையும் மனோஜையும் பார்க்கும்போது கூட எனக்கு கல்யாண ஆசை வந்தது இல்லடி. அவங்கள பார்க்கும்போது தாண்டி எனக்கு கல்யாண ஆசை வந்துச்சு. ஏய் அரமெண்டல் அவனை எதுக்காக அனுப்புனேன்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அரமெண்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்க. சரி விடு. சரி, உனக்கு இதை விட அதிர்ச்சியான ஒரு நியூஸ் வச்சுருக்கேன். என்ன, உனக்கு மாப்பிள்ளை பத்தின கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? ஐயோ, அதை நானே பார்த்துக்கிறேன். முத்து மீனா கிட்டே ஃபோனில் சொல்லிட்டு இருந்தார். இந்த பிஏ கண்டுபிடிச்சிட்டாரு போல இருக்குது, நான் கோயிலுக்கு போனேன், அவனை பார்த்தேன் அப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டானா? எனக்கு முழுசாக தெரியாதுடி, நான் வீட்டுக்கு வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு முத்து. சரிடி பை, வச்சிட்றேன் அப்படின்னு வச்சிடுறாங்க அவங்களும் வித்யாவும். இவங்க எல்லோரும் சாப்பிட வந்துடுறாங்க. மீனா எல்லாத்துக்கும் சிக்கன் கறி இடியாப்பம் வைக்கிறாங்க. எப்பயும் போல் அண்ணாமலாம் ரொம்ப பாராட்டுறாரு. சிக்கன் கறி சூப்பர்மா. விஜயா எப்பயும் போல் அதெல்லாம் சுமாராக தான் இருக்குது, ஒன்றும் அவ்வளோ சூப்பர்லாம் இல்லை. மனோஜ் அவர் பணியில், இல்லைம்மா எல்லாம் நல்லா தானே இருக்குது, சாப்பிட டேஸ்ட்டாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கம்மான்னு சொல்லி அவங்க முறைக்கிறாங்க அவரை பார்த்து. ஆமாம்மா நல்லா இல்லை அப்படின்னு அவங்க பேசவே முத்து உள்ளே வந்துடுறாரு. மாமுத்து, உனக்கு பிடிச்சதான் சமைச்சி வச்சுருக்கா மீனா. நான் அவர்கிட்ட ஃபோன்லேயே சொல்லிட்டேன் மாமா, நம்ம கொல்லி வைக்க போகிறோம்ல, நம்ம இனிமேட்டு அசைவம் சாப்பிட மாட்டோம்னு சொல்லியிருக்கேன் மாமா. மனோஜ், அப்போ நம்ம இனி வெஜிடேரியனா? டேய், நான் உன்னை தான்டா பார்க்கணுன்னு வந்தேன். நேற்று நான் உனக்கு முட்டைக்காடு தாசி போட்டேன்னு சொன்னேன்லடா. ஒன்றும் பழியெல்லாம் போடலை, நீ தான் பண்ணன்னு எனக்கு தெரியும். உன்னை விட்டால் வேறு யாரடா பண்ண போகிறான்? அதெல்லாம் யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு. அண்ணாமலையும் எல்லோரும் ஷாக்காகிறாங்க. அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டியா? ரோஹிணிக்கு அதை விட ஷாக்கு. இதெல்லாம் இவன் பண்ண வேண்டிய வேலை, நான் பண்ண வேண்டியதாக இருக்குது. இவனை மாதிரி எதுவும் விசாரிக்காமல் ஒருத்தர் மேலே நான் பழி போட மாட்டேன். சரிங்க, யாருங்க அதை பண்ணது? அது ஒரு பொறுக்கி பையன் மீனா. இவன் சொன்ன கோயிலுக்கு நான் தேடி போனேன். அங்கே போய் பார்த்தா தெரியுது அவனே ஒரு போலீஸ் சாமியான்னு மக்கள்லாம் பிடிச்சி அவனை அடிச்சிருக்காங்க. டே முத்து, நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா, என்ன நடந்துச்சுன்னு முதல்ல சொல்கிறியா? அவன் முதல்ல என் கூட பஞ்சாயத்து பண்ணியிருக்கான்ப்பா. நம்ம ஓடுகளை கல்யாணம் நடந்துச்சுலப்பா, அப்போது என் வண்டியிலே வந்துட்டு பொண்ணுங்களை போய் தப்பாக பேசிகிட்டு இருந்தான்ப்பா. நான் தான்ப்பா அவனை அடித்து விரட்டி விட்டேன். அதுக்கப்புறம் எங்கே போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்துச்சு, அதானே? கரெக்டு மீனா, அதே தான், அந்த அன்னைக்கு தான். அதுக்கப்புறம் அவன் கோமாவுக்கு போயிட்டான்ப்பா. இப்போ அப்புறம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியிலப்பா ஒரு பாட்டியை இடைச்சிட்டு ஓடிக்கிட்டு இருந்தான்ப்பா. நான் தான்ப்பா அவனை விரட்டி பிடிச்சி போலீஸில் மாட்டி விட்டேன். இப்போ எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க. ரோகிணி, இந்த சிட்டி நம்மக்கிட்ட போய் சொல்லிட்டான். அப்போ அவன் எதுவும் அவனை பண்ணவே இல்லை, முத்து தான் அவனை போட்டு அடிச்சிருக்கு, போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க மக்களே. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.